அமைதியாக வாழ்ந்த அவர்கள் ஒரு கோபத்தினால் அழியப் போகிறார்கள் என்பதை அப்போது யாரும் அறியவில்லை. வசிஷ்டரின் சாபம் கொடுத்த நீயே என் முதல் உணவு. ஐயோ, சக்தி முனிவரை அந்த அரக்கன் கொன்று தின்றான். இவரே இந்த உலகிற்கு ஜோதிடம் என்னும் மாபெரும் பொக்கிஷத்தை வழங்கியவர். இன்று ஒரு ஜோதிடர் உங்கள் ஜாதகத்தை பார்த்து, உங்களுக்கு இப்போது இந்த திசை நடக்கிறது, இந்த கிரகம் இங்கே இருக்கிறது என்று சொல்கிறார் என்றால், அந்த விதிமுறைகள் அனைத்தும் பராசரர் எழுதிய பிருகத் பராசர ஹோரா சாஸ்திரம் நூலில் இருந்து வந்தவையே. மடிந்தனர். ஆயிரக்கணக்கான ராட்சசர்கள் எரிந்து சாம்பலாயினர். அப்போது அத்திரி, புலஸ்தியர் மற்றும் மகாத்மாக்கள் அங்கே வந்தனர். இமயமலையின் வடக்கு பகுதியில் உள்ள ஒரு அடர்ந்த காட்டில் கொண்டு போய் சேமித்து வைத்தார். பருவ மீனவ பெண் படகோட்டி கொண்டிருந்தாள். இவள் தன் விருப்பத்தை தெரிவித்தார். சத்தியவதி தயங்கினாள். அவளுடைய பயத்தை போக்க முனிவர் 3 அற்புதங்களை செய்தார். இதியால் சத்தியவதிக்கு உடனேயே ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அம்மா, நான் தவம் செய்யச் செல்கிறேன். உங்களுக்கு எப்போது என் உதவி தேவையோ என்னை நினைத்தால் உடனே வருவேன் என்று வாக்குறுதி அளித்துவிட்டு தவம் செய்ய காட்டுக்கு சென்றார். இவரே பிற்காலத்தில் வேதங்களை பிரித்து மகாபாரதத்தை நமக்களித்த வேதவியாசர். இந்த கதையின் முழு விவரங்களையும் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல உள்ள வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துவது மட்டும்தான். தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஊக்கத்தை கொடுங்கள். அடுத்த தொடரில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிகண்ணன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வெற்றி தர்மத்தின் பக்கம்.